ஒன்ஸ் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது எங்கே இருக்குது அப்படின்னா புத்தா நகர், அதாவது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. சரிங்களா? அங்கேருந்து உங்களுக்கு ஜூனியர் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது ஜூனியர் ஆஃபீஸர் அப்படின்னா, இந்த ஜாப் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு 8 வேகன்சி இருக்குது. அதை கேட்டகிரி வைஸ் பிரிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓபிசிக்கு இல்லை, ஜென்ரலில் இருக்குது. நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3rd May 2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 24th மேக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். www.nhdc.organization.in இந்த வெப்சைட்டோட கரியர் பேஜில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் அப்ளை வீடியோவே அப்லோட் பண்ண மாட்டிருக்கீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஆஃபீஸில், அதனால் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அட்மினாக இருக்கிறதால கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. நான் ஃப்ரீயாக ஆனோடனே உங்களுக்கு அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். 40 words per minute, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள் பிழை இல்லாமல் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் எசென்ஷியல். இது தேவையில்லை. ஹிந்தி நாலேஜ் இருந்தால் முக்கியத்துவம் தருவாங்க, அது தேவையில்லை. இது இருந்தால் போதும். இப்போ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு ட்ராபேக் தான். எத்தனை வருஷம்? 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பப்ளிக்கில், ப்ரைவேட் செக்டாரில், கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டில், பப்ளிக்கில் அப்படின்னா ப்ரைவேட் செக்டாரில் ஜூனியர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு 1 year இருக்குது, ஒரு 6 month இருக்குது, நான் ட்ரை பண்ணட்டா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு அது போகாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போனால் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அதை நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து சேல்ரி. கிராஸ் பே பேசிக்காக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 42,320 பர் மந்த். ஓகேங்களா? இது அப்ராக்சிமேட்டாக கரெக்டான சேல்ரி இதுதான். இது போக பேசிக் இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, கேன்டீன் அலவன்ஸு, கிராட்டிவிட்டி, ப்ரொவிடென்ட் ஃபண்டு, கன்வெயன்ஸ் லோனு, லீவ் என்கேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. இதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள். செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும். அதாவது இங்கிலீஷில் ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள் பிழை இல்லாமல் டைப் பண்ண தெரியணும். அடுத்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இது எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட கார்ப்பரேட் ஆஃபீஸ் யூபியில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷனும் அங்கே தான் இருக்கும். அந்த லொக்கேஷனில் போய்ட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் எல்லாமே ரெகுலர் தான், டெம்பரரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, ரெகுலர் பேசிஸ் தான். ஓகேங்களா? செலக்ட் ஆனவங்களுக்கு 1 year ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும். அது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் அது பொருந்தும். அந்த 1 yearல் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ இருக்கா அப்படின்னா இருக்குது. 500 நீங்கள் பே பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஏதாவது ஒரு மோடை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி, இன்டர்னல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பாருங்கள், 24th Mayக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இந்த வெப்சைட்டோட கரியர் பேஜில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை வீடியோ கம்பல்சரி வேணும் ப்ரோ அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வர எந்த ஒரு வீடியோக்கும் அப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதில்ல. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலை நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா, நம்மளால் முடிஞ்சது ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகேங்களா? ஏதோ சேனலில் ஆரம்பித்தோம் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல், நான் ஃபஸ்ட்டெல்லாம் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் முடியல. அது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இப்போ அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ May 12க்கு மேலே ஃப்ரீ.
நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது லைட் பேக்ரவுண்டில் இருக்கும், 2 MBக்குள்ளே இருக்கும். ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்கேன்டு சிக்னேச்சரு, சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸ்கேன்டு சிக்னேச்சரும் அதே தான், 2 MBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே 5 MBக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணாதீங்க. அப்படி மாடிஃபை பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? இன்னொரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம், தப்பாயிருச்சே இன்னொரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சப்மிட் பண்ணிங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அது சிஸ்டமே வந்து கேன்சல் பண்ணி விட்டுரும். Applicant should not submit more than one application. Applications once submitted cannot be withdrawn and fees once paid will not be refunded. Fees pay பண்ணிட்டா அது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் ஒரு முறை சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணவும் முடியாது. மறுபடியும் இன்னொரு முறை நீங்கள் அதே நேமில் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி இருக்கு இல்லையா, அதோட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அதில் உங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும் 3rd June 2025 இந்த அட்ரஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.